இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சோனியா, ஏன் இப்படி பேசுற? பெயில் வாங்க தானே போயிருக்காங்க. அப்புறம் ஆமா மாம், ஆனா பிரயோஜனமே இல்லையே. பெயிலுக்காக போயிருக்காங்கன்னா பெயில் கிடைக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா கூட லக்ஷ்மி போயிருக்கா, தர்தரம் புடிச்சவ. ஓ காட். யார் போனு? உங்க பையன்தான். சொல்லுங்க, என்னாச்சு? அத்தை, நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ரிஷியோட அப்பா போன்ல இருந்து எனக்கே கால் பண்ணுவேன். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல. அவர்கிட்ட போன கொடு. அது வந்து நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஒருவேளை சொல்லணும். நான் சொன்னது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்கிட்ட பேச துளி கூட விருப்பம் கிடையாது. என் பையனோட வாழ்க்கையில கெட்ட சகுனமா நீ வந்திருக்க. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களோட கோவம் கூட நியாயமானதுதான். நீங்க என்னோட அம்மா. ரிஷிபாவும் ஜெயில இருக்கா, அதனால நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்க. ஆனா நானும் அப்பாவும் நாங்க 2 பேரும் ஜெயிலுக்கு ரிஷிக்கு பெயில் வாங்குறதுக்காக வெயில் கிடைக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் கூட நீ போயிருக்காங்க. நீ ஒரு தரித்திரம் புடிச்சவ. அதனால தான் என் பையன் ரிஷிக்கு அங்க பெயில் கிடைக்கவே இல்ல. அதானே சொல்ல போற? கரெக்டா? இல்ல இல்லத்த, ரிஷிக்கு பெயில் கிடைச்சிருச்சு. என்ன? ஆமா, ரிஷிக்கு, உங்க மகனுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. அவரு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. நீ சொல்றது உண்மையா? ரிஷி வீட்டுக்கு வரானா? அவனுக்கு பெயில்? வாட்? ரிஷிக்கு பெயில் கிடைச்சிடுச்சா? அவன் வீட்டுக்கு வர போறான். நிஜமாதா? Really? ஆமா. ஹாப்பி. என் பையன் வீட்டுக்கு வர போறான். பாட்டி, ரிஷி வீட்டுக்கு வர போறான். பாத்தீங்களா? சொன்னல, நான் தான் சொன்னனே, இன்க்ளூடிங் யூ சோனியா. திரும்ப திரும்ப நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தனே, ரிஷி ப்ரோ வீட்டுக்கு வருவாரு, லக்ஷ்மி அண்ணி கூட்டிட்டு வருவாங்கன்னு. லக்ஷ்மி கூட்டிட்டு வந்துட்டாங்க. எவ்ரிபடி cheer up, cheer up. பண்ண மாட்டீங்களா? என்ன? ஓகே, பரவாயில்ல. எல்லாரோட வாயும் அடைஞ்சு போச்சா? என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? தரித்திரம் புடிச்சவ, கெட்ட சகுனம், இப்படி என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்த. இருந்தாலும் ரிஷிய லக்ஷ்மி ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டால.